இயேசு கிறிஸ்து உண்மையிலே சிலுவையில் மரித்தாரா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. அப்போ இதில் எது உண்மை? நான் உங்களுக்கு மிக முக்கியமான 4 ரோமர்களுடைய காரணங்களை காட்டப் போகிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கான. முதலாவது, ரோமர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட சிலுவை மரணம் என்கிற தண்டனை இது சரித்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை. அது மட்டுமல்லாமல் ரோமர்கள் ஒரு நபரை சிலுவையில் அறையிறாங்கன்னா அவர் மரித்து விட்டாரா என்று கடைசி வரை உறுதி செய்வாங்க. இரண்டாவது, ரோமர்கள் ஒரு நபரை சவுக்கால் அடிக்கும் பொழுது அந்த நபர் கிட்டத்தட்ட மரிக்கிற தருவாயில தான் இருப்பாங்க. மூன்றாவது, ரோமர்களுடைய சிலுவை மரணம் என்பது அந்த நபர் சிலுவையில மூச்சு திணறி தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து இறந்தார். நான்காவது, ரோமர்கள் ஒரு நபரை அடித்து சிலுவையில தொங்கவிட்ட பிறகு அவர் மரித்தாரா அவர் இருந்துட்டாரா என்பதை பார்ப்பதற்காக ஈட்டியால குத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவையும் கூட வலது பக்கத்துல ஈட்டியால குத்துனாங்க. இந்த 4 காரணத்தினாலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது சிலுவை மரணம் என்பது ரோமர்களுடைய காலத்துல நடந்த உண்மை. இது சரித்திர உண்மை. அதாவது இயேசு கிறிஸ்துவையும் ரோமர்கள் சிலுவையில் அடித்தார்கள். அதற்கு முன்பாக சவுக்கால அடித்தார்கள். சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். அவர் சிலுவையில் தொங்கினார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்துல ஈட்டியால குத்தினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார். இது சரித்திர உண்மை. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. குரான் சரித்திரம் தெரியாமல் தப்பும் தவறுதலாக இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை.